என்னதான் நடக்குதுன்னு தெரியல. எனக்கு இன்ட்ரோ குடுக்கணும்னும் மனசு வரல. ஆனா அவ்வளோ வருத்தமா இருக்கு. ஒரு பக்கம் பர்சனலு, ஒரு பக்கம் ப்ரொஃபஷனலு, ஒரு பக்கம் நம்ம தளபதி படம். எல்லாமே சிக்கல் மேல சிக்கல். ஒரு மனுஷனுக்கு சிக்கல் வர்றது சகஜம்தான். ஆனா ஒரு 6 அடிமா எல்லா பக்கமும் எனக்கு ரொம்ப சிக்கலாகுது. நான் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஃபீல் பண்றது நம்ம தளபதி பர்சனலு, ப்ரொஃபஷனல்லாம் விட்டுப்போனா, என்டர்டைன்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன்னா அது நம்ம தளபதி தான். கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்கு இல்ல, சூப்பு வந்துடுது. அது லைஃப்லயும் சரி, தளபதி மேட்டர்லயும் சரி. நம்ம தளபதி அப்புறமா அந்த பெங்குவின் மேட்டர் யாரோ ஒரு பக்கம் ட்ரெண்ட்ல போயிடுது. அது பக்கம் ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் ஆகுது, டிப்ரெஸ் ஆகுது. என்னடா இது ஜனநாயகன் எப்படா ரிலீஸ் ஆகும் பார்த்தா மறுபடியும் மறு ஆய்வு அப்படின்னு என்னன்னா, நாங்க படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ இது பண்ணி சென்சார் சர்டிபிகேட் இஷ்யூ பண்றதுக்குள்ளயும் எங்க மனு தாக்கல் போட்டுட்டே இருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு அப்படி இருக்குன்னு மறுபடியும் ஜட்ஜ்மெண்ட் எடுத்துன்னு போயிட்டு வேற மாதிரி பண்ணிட்டானுங்க. ஸோ February 6 ரிலீஸ் ஆக போறது இல்ல. மொத்தத்துல எனக்கு தெரிஞ்ச மாதிரி எலெக்ஷன் ஆயிட்டு பக்கத்துல ரிலீஸ் ஆக போகுது. ஒரு மனுஷனை பார்த்து இவ்வளோ பயப்படுதா ஸ்டேட் டு சென்ட்ரல்ன்றதுக்கு இது ஒண்ணு போதும்டா. இது ஒண்ணு போதும். காணலக்குது. இது ஒண்ணு போதும். அந்த மனுஷனை பார்த்து நீங்க இவ்வளவு பயப்படுறீங்கன்னா வேற லெவல் தான். தளபதி வேற லெவல் தான். இன்னும் எத்தனை நாள் பண்றீங்க, என்ன புடுங்குறீங்கன்னு நானும் பாத்துறேன். அதுக்கப்புறம் இந்த ஓடிடி ஒரு பக்கம் எங்க இந்த அமேசான்காரன் ஓடிடி ரிலீஸ் பண்ணுவாங்க, அது வேற ஒரு கபீர் மூமெண்ட். என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. அது சொந்த வாழ்க்கையிலே ஆகட்டும், வேலையிலே ஆகட்டும், தளபதி சைட்ல இருந்து ஆகட்டும், தளபதி பிக்சர் ஆகட்டும், என்னடா இது 2026 ஆனா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தா ஒய்யால ஜனவரி முடியறதுக்கு இல்ல முன்னாடி கிழியுது ஒரு பக்கம். இதுக்காடா கொரோனா டைம்ல நான் கஷ்டப்பட்டு மாஸ்க போட்டு உயிரை காப்பாத்திக்கல, போற உயிர் போய் கொரோனாலேயே போயிருக்கலாம் என்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ரொம்ப வருத்தமாகுது, ரொம்ப சேட் ஆகுது. இது டிஎம்கே சதியா, பிஜேபி சதியா, இல்ல சிபிஎஃப்சி சதியா, இல்ல கோட்டை ஜட்ஜே விலைக்கு வாங்கிடுறாங்களா, இல்ல ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து பாலிடிக்ஸ் பண்ணிருக்கிறானுங்க. ஆல்ரெடி தளபதி பாலிடிக்ஸ் இருந்தா இவ்வளவு பிரச்சனை. ஆனா ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுப்பாங்கன்றது பார்க்க அப்படியே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக, ஒரு பக்கம் வருத்தமாகுது, எல்லா மாதிரியும் இருக்குது. எல்லா மாதிரியும் ஒரு பக்கம் எலெக்ஷன் பிகில்டு அந்த விசில் வந்துச்சேன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல இந்த பக்கம் ஜனநாயகனுக்கு இம்சை கொடுக்குறாங்களேன்னு வருத்தப்படுறதான்றது ஒரு ரெண்டுத்துக்கும் சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் நடுவுல மாட்டிங்கிறது. ஒரு பக்கம் எல் அண்ட் எவன் அந்த மாதிரி நடுவுல மாட்டிங்கிறோம். ஒரு ரவுண்ட் எல்லுல இருந்தா இன்னொரு பக்கம் எவனுக்கு வரும், ஒரு பக்கம் எவன்ல இருந்து எல்லுக்கு வரும். ஓ என்ன வாழ்க்கையோன்னு தெரியல. இதாங்க அப்டேட்டு. மறுபடியும் கோர்ட்டு இயரிங்கு எப்போ ரிலீஸ் என்ன ஏதுன்னு எல்லாம் தெரியல. எல்லா பக்கமும் சோஷியல் மீடியால ரொம்ப வாஷ் அவுட் பண்றாங்க. எங்க அந்த இமேஜ் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருந்தேன், உங்ககிட்ட சொல்றது அப்டேட் சொல்றது தான். இருங்க அதை படிச்சுட்டு சொல்றேன். The Madras High Court has been sent the Jananayagan case back to the single judge காமிச்சுக்கிறாங்களாம் again for a fresh hearing. புதுசா இது பண்ண saying the censor board was not given enough time earlier. எங்களுக்கு ஜனநாயகன் பிக்சருக்கு சென்சார் போர்டுக்கு வந்து இவங்க டைம் கொடுக்கல. 19ஆம் தேதி கொடுத்தது டைம் பத்தல, ஜனவரி டைம் பத்தல. இன்னும் ஒரு படத்தை இவங்க 100 தடவை பார்த்துட்டு தான் சென்சார் பண்ணுவாங்க. பண்ணுங்க கதையா விடுறாங்க. ஹியரிங் வில் பி நவ் started all over again from the scratch and the film release could be delayed for the weeks. இன்னொன்னு என்ன இருக்குன்னா, இப்போ மறுபடியும் ஒரு புது குழு உக்காருமா, படத்தை இன்னொரு 15 தடவை இன்ச் பை இன்ச் அப்படின்னா அது லோ ஸ்பீட்ல பாப்பானுங்க, 2x பார்க்க மாட்டாங்க. இவனுங்க -2x பாப்பானுங்க. இன்ச் இன்ச்சா தளபதி என்ன பண்றாரு, பூஜா கடை என்ன பண்றாங்க, மமதா பானர்ஜி என்ன பண்றாங்க, மமதா பானர்ஜி மமதா பாய். ஐயோ சுவாமி, இவனுங்க பண்ற டென்ஷனுக்கு ஐயோ முடியலடா. சிங்கிள் பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட் சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் சிபிஎஃப்இ டு கிராண்ட் ஏ சர்டிபிகேட், ப்ரொடியூசர் வின். டிவிஷன் பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட் சிபிஎஃப்சி files appeal, single bench order stayed appeal stage. Supreme Court refused to interfere, say go back to High Court, not firm. Division bench Madras High Court set aside single judge order, sends a case back, neutral justice. Single bench again, fresh hearing order, CBFC must be heard properly. Case be like இங்க போய் அங்க போய் திரும்பி இங்க போ. என்னடா சொல்றது நாங்கனா மனுஷனா இல்ல என்ன நினைச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல.
என்னதான் நடக்குதுன்னு தெரியல. என் வாழ்க்கையிலயும் சரி, தளபதி படத்துலயும் சரி, பாலிடிக்ஸ்லயும் சரி, டிவிக்கே ஜெயிக்கணும். அது மட்டும் உனக்கு உறுதிகோலா இருக்கணும். அதுல எப்படியோ அதுல இன்னும் எதுவும் பிரச்சனை பண்ணல. ஆல்ரெடி பிரச்சனை எல்லாம் பண்ணி விட்டானுங்க. அதான் கரூர் ஸ்டாம்ப். அது ஒரு பக்கம். பார்ப்போம். ஹோப் ஃபார் த பெஸ்ட்னு சொல்லிட்டு வீடியோத்தோட என் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், மறக்காம சப்ஸ்கிரைப். இன்னைக்கு பிறந்தநாள் யாராவது கொண்டாடுறீங்களோ இனிய பிறந்த வாழ்த்துக்கள் டு ஆல் மை நண்பா நண்பர்கள் அண்ட் பெரியவரை தேங்க்ஸ்.